வாசல் கதவைத் திறந்தாள் புஷ்பா. கண்களில் ஒரு கணம் இமைக்க மறுத்தது. எதிர் வீட்டு வாசலில் பூக்கோலம் தத்ரூபமாக கலைநயத்துடன் மெல்லிய இதழ்களால் போடப்பட்டிருந்தது. எவ்வளவு அழகு! மிகச்சிரத்தோடு போட்டிருக்கிறார்கள். எதிர் வீட்டில் புதிதாக குடித்தனம் வந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். புஷ்பா 3 நாட்களாக ஊரில் இல்லை. சித்தி பெண் கல்யாணத்துக்கு கலந்து கொள்ள ஈரோடு போயிருந்தாள். எனக்கு லீவு இல்லை புஷ்பா, ப்ளீஸ் நீ மட்டும் போயிட்டு வந்துடு. டிரைவர் போட்டு கார் அனுப்புகிறேன். அடுத்த மாதம் வீக்கெண்ட் 2 பேரும் போய் உங்க சித்தியின் வீட்டுக்கு கல்யாணத்தை விசாரிப்போம். மனநல மருத்துவராக மகேந்திரன் மனைவியிடம் சொல்ல, இதற்கு தான் டாக்டரை கல்யாணம் பண்ணக்கூடாது. எல்லா நேரமும் கிளினிக் வேலை. சினுங்களுடன் புறப்பட்டாள் புஷ்பா. புஷ்பா ஈரோட்டில் இருக்கும்போது போன் செய்தாள். எதிர் வீட்டில் இருந்த போரடிச்ச மாமி போய் இப்ப புதுசா யாரோ குடித்தனம் வந்திருக்காங்க. நைட் சாமானெல்லாம் வந்து இறங்குச்சு. இவங்க யாருங்க? இவங்களுக்கு வயசானவங்க தானா? பெரிய ஃபேமிலியோ? அவர் எங்க வேலை பார்க்குறாராம்? அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்க, வெயிட் எனக்கு எதுவும் தெரியாது. நைட் காரை பார்க் பண்ணிக்கிட்டு உள்ளே வரும்போது பார்த்தேன். வேலையாட்கள் சாமான்களை இறக்கிட்டு இருந்தாங்க. நீ வந்ததும் விசாரிக்கத்தானே போறாங்க. எப்படியோ உனக்கு பொழுது போக நல்ல ஃப்ரெண்டா கிடைச்சா சரி. சிறிது நேரம் மெய்மறந்து கோலத்தை பார்க்க, வெளிகேட்டை திறந்து உள்ளே வந்தாள் மீனா. என்னம்மா வாசல்ல நின்றுட்டு இருக்க? வாக்கிங் போகலையா? இல்லை மீனா, 2 நாள் ஊர் பயணம். சோம்பேறித்தனமா இருக்கு. அவர் நைட் லேட்டா வந்தாரு. சரி நீ வாசல் தெளிச்சிட்டு உள்ள வா. கிச்சனில் வேலை இருக்கு. திரும்பியவள் ஞாபகமாய் வந்தாள். மீனா எதிர் வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க. யாரு தெரியுமா? உதட்டை பிளுக்கினாள். தெரியலையே. ஆனா 2 நாளா வாசல் நிறைஞ்சு அழகா கோலம் போட்டிருக்கு. நீங்களும் இல்லாததால நான் வாசல் மட்டும் தெளிச்சிட்டு போயிடுவேன். யாரையும் பார்க்கல. தண்ணீர் பக்கெட்டுடன் வாசலுக்கு போக, புஷ்பா உள்ளே வந்தாள். சூடான காபியுடன் கையில் நியூஸ் பேப்பர் சகிதமாக சோபாவில் உட்கார்ந்திருந்தாள். எதிர் வீட்டில் யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கே போலிருக்கு. வேலைக்காரி விசாரிக்கிறப்போ சிரிப்புடன் புஷ்பா பார்க்க, ஆமாங்க, வாசலில் அவ்வளோ அழகா கோலம் போட்டிருக்கு. அதனால தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. சரி நான் போய் டிஃபன் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங் எப்படி டாக்டர் சீக்கிரமே வருவாங்களா? இல்லை வழக்கம் போல லேட்டா தான் வருவாங்களா? உனக்குத்தானே வெள்ளிக்கிழமை கிளினிக் லீவு விட்டிருக்கேன். 5 மணிக்கு வீட்டில் இருப்பேன். எங்கே போகணும்னு ப்ரோக்ராம் போட்டு வை. ஓகே தானே? டபுள் ஓகே. பற்களை பளிச்சென சிரித்தபடி உள்ளே போகும் புஷ்பாவை அன்போடு பார்த்தாள். 8 மணிக்கு மகேந்திரன் கிளம்பி போக, கதவு மூடும் முன் ஒரு முறை வீட்டை எதிர்பார்த்தாள். வாசல் கதவு திறக்காமலே இருந்தது. முளைக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. கீரை வாங்கலையா? பின்பக்கம் பாத்திரம் தேய்த்தபடி மீனா குரல் தர, ஆமாம் மீனா, போய் பார்க்கிறேன். முளைக்கீரை கட்டு 2 எடுத்து காசை தந்தவள் எதிர் வீட்டு கதவு திறப்பதை பார்த்தாள். திரும்பவும் அவள் கண்களில் பிரமிப்பு. அப்சரஸ் போல அப்படி ஒரு அழகு. வயது 25க்குள் தான் இருக்கும். திருத்தமான முகம், செதுக்கியது போல அளவா உடலமைப்பு, கோதுமை நிறம், 5'2" தொடும் வரை உயரம். இவள் அழகியே இல்லை, பேரழகியாக தெரிகிறாள். மெல்ல நடந்து தெருவில் நிற்கும் கீரைக்காரியிடம் வந்தாள். புஷ்பா பார்த்து சிநேகிதமாக புன்னகைக்க, நீங்க தான் எதிர் வீட்டில் இருக்கும் டாக்டர் மிஸ்ஸா? கலகலவன முத்துக்களை சிதறவிட்டது போன்ற சிரிப்பு. எனக்கு மரியாதை தேவையில்லக்கா. நாங்க புதுசா குடி வந்திருக்கோம். என் பெயர் யாமினி. அறிமுகத்துடன் கீரைக்காரியின் பசலை கீரையை வாங்கி கொண்டு பணத்தை தந்தாள். என் ஹஸ்பண்ட் டாக்டர். வாசலில் இருக்கிற போர்டை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். நீ உன் வீட்டுக்காரர்? புஷ்பா கேட்க, அவர் சிங்கப்பூரில் இருக்காரு. நானும் என் மாமியாரும் தான் இங்கே இருக்கோம். அவர்கள் நேரத்துக்கு சாப்பாடு தரணும். வேலை இருக்கே, வரேன். உள்ளே போக, இவ்வளவு அழகிய பெண்டாட்டியை விட்டுவிட்டு சிங்கப்பூர் போயிருக்கானே நினைத்தவளாய் புஷ்பாவும் வீட்டுக்குள் நுழைந்தாள். காலிங் பெல் அடிக்க கதவை திறந்தாள் யாமினி. அம்மா, என் பேரு மீனா. எதிரில் டாக்டர் வீட்டில் வேலை பார்க்கிறேன். உங்களுக்கு எதுவும் வேலைக்கு ஆள் வேணுமா? உங்க வீட்டில் வேலை பார்க்கணுமா? சிறிது யோசித்தவள், வேலைக்கு ஆள் வேண்டான்னு நினைச்சேன். சரி, வீடு கூட்டி பாத்திரம் தேய்ச்சி போட போதும். துணியை வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். சரிம்மா, என்ன வேலை சொன்னாலும் செய்வேன். சம்பளம் என்ன வேணும் கேளு. புஷ்பா அம்மாவை கேட்டு பாருங்க. வாயை திறந்து கேட்க மாட்டேன். நீங்க எது கொடுத்தாலும் சந்தோஷம்.
விலைவாசி உங்களுக்கு தெரியாதா? இயல்பாக உள்ளே நுழைந்தவள், இன்னைக்கே வேலையை ஆரம்பிக்கிறேன். யாமினிக்கு முன்பாக கிச்சனில் நுழைந்தாள். பாத்திரங்கள் தேய்த்து அடுக்கியவள் வீட்டை பெருக்க ஆரம்பிக்க, மூடியிருந்த அந்த ரூமை காட்டிய யாமினி, பெரியம்மா அந்த ரூமில் தூங்குறாங்க. அதை மட்டும் பெருக்க வேண்டாம், நான் பார்த்து. அங்கே இருக்கிறவங்க யாரும்மா? அவங்க மாமியாரா? ஆமாம், கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. அதற்கு மேல் சொல்ல விரும்பாமல் யாமினி மௌனமாக இருக்க, மீனாவும் வேலையை தொடர ஆரம்பித்தாள். கண்மூடி கட்டிலில் படுத்திருந்த லட்சுமி சாதத்தில் ரசத்தை ஊற்றி குலைவாக பிசைந்து எடுத்து வந்த யாமினி தட்டை டேபிளில் வைத்து லட்சுமியை தொட்டு மெல்ல எழுப்பினாள். அத்தை, எழுந்துடுங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்ட பிறகு தூங்கலாம். வயிறு பசிக்கும் தானே? ஒரு குழந்தையிடம் சொல்வது போல மெல்ல தட்டி எழுப்ப, கண் திறந்த சுற்றுமுற்றும் பார்த்து, என் பிள்ளை வந்துட்டானா? அவனை கூப்பிடு, நான் பார்க்கணும். அவர் இங்கே இல்லை அத்தை, வெளிநாட்டில் இருக்காரு. சீக்கிரமா வந்துடுவாரு. உங்களை பத்திரமாக பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காரு. சமத்தா இடம் பிடிக்காம இந்த சாதத்தை சாப்பிடுங்க, அப்புறம் மாத்திரை போடணும். கனிவாக சொன்னவள் தட்டை எடுத்துக்கொண்டு அவளிடம் வர, எனக்கு சாப்பாடு வேண்டாம், என் பிள்ளைதான் பொறுமை இழக்காமல், என்ன அத்தை இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொண்டு வந்த சாதம் அவ்வளவும் கீழே கொட்டிருச்சு. சரி இருங்க, சுத்தம் பண்ணிட்டு வேற எடுத்துட்டு வரேன். சொன்னவளாய் சுத்தம் பண்ண தொடங்கினாள் யாமினி. ஒரு வழியாக லட்சுமியை சமாதானப்படுத்தி சாப்பாடு ஊட்டி மாத்திரை கொடுத்து படுக்க வைத்தவள் ரூம் கதவை மூடி வெளியே வர, செல்போன் அடிக்க உட்கார நினைத்தவள் சார்ஜில் இருந்த செல்போனை அதிலிருந்து எடுத்து ஆன் செய்தாள். என்ன யாமினி, போன் இவ்வளவு நேரம் அடிக்குது? என்ன பண்ணிட்டு இருந்த? அத்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்பதான் வந்தேன். என்ன உனக்கு இதெல்லாம் தலையெழுத்தா? எவ்வளவு எடுத்து சொன்னோம், எதையும் காதில் வாங்காமல் இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவைதானா? பெத்த வயிறு எரியுது. காசு பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்க மகளோட வாழ்க்கையை சந்தோஷத்தை கொண்டு வர முடியலன்னு எவ்வளவு வருத்தப்படுறோம் தெரியுமா? அம்மா, தயவு செய்து இதை பத்தி பேசாதே. வேறு ஏதாவது விஷயம் இருந்தா பேசு. என்னை பார்க்கணும் போல இருந்தா நீயும் அப்பாவும் வந்துட்டு போங்க. அதுக்கு நான் தடை சொல்லல. மற்றபடி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்புடன் சொன்னால் போனை வைத்தாள். உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் காவியத்தில் தலைவன். யாமினி, அப்பா கூப்பிட்ட. எஃப்எம்ஐ நிறுத்தி அவள் கட்டிலிருந்து எழுந்தாள். என்னப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க? பழைய பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த அம்மா கேட்கவில்லை. சினுங்களுடன் அப்பாவின் அருகே உட்கார்ந்தாள். மகளை அன்பாக பார்த்தாள். உன்னுடைய பர்மிஷனுக்காகத்தான் வெயிட் பண்றேன் யாமினி. எப்போ ஓகே சொல்ல போற? எதுக்குப்பா? உன் கல்யாணத்தை. படிப்பு முடிச்சாச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா? ஒரே மகள், இவ்வளவு சொத்துக்கும் வாரிசு. நல்ல இடமாக அமைஞ்சு கொடுக்கணும். நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படணும். அப்பாவை பார்த்து சிரித்தவள், என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும்ப்பா, நானே சொல்றேன். அது வரைக்கும் உங்க மகளாக உங்களோடு இருக்கேன்ப்பா. தலையை ஒரு புறமாக சாய்த்து கண் மட்டி சொல்லும் மகளை பார்த்தவர், இந்த குறும்புத்தனத்தின் முகம் கொள்ளச்சிரிப்பையும் எப்போதும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலத்தான் இருக்கு. இருந்தாலும் பெத்தவங்களுக்காக கடமை இருக்கேம்மா. சரி, உன் இஷ்டம். நீ எப்போ கிரீன் சிக்னல் காமிக்கிறீ அப்போ வரிசையாக கொண்டு வந்து மாப்பிள்ளை போட்டாவை தரேன். நீ செலக்ட் பண்ணு. இதுதான் கரெக்டுன்னு சொன்ன அப்பா அவரை கட்டி பிடிக்க, ரொம்ப நல்லா இருக்கு. மகள் கிட்ட பேசுகிற லட்சணம். கல்யாணம் பண்ண அவகிட்ட பர்மிஷன் கேட்குறீங்க. என்னங்க இது? அவளுக்கு என்ன தெரியும்? நல்ல இடமா வந்தால் பேசி முடிக்கிற வழியை பாருங்க. சொன்னபடி ரஞ்சினி வர, ஹலோ ரஞ்சினி, இது எங்க காலம், நீ கொஞ்சம் பேசாம இரு. அப்பாவுக்கும் மகளுக்கும் இடையில் நீ யாரு? கண்களை உருட்டி யாமினி சொல்ல, வாய் விட்டு சிரித்தான் ராஜன். ஹலோ யாமினி. தெரியுது யாமினி, நீ சொல்லு. என்ன இந்த நேரத்தில் கூப்பிடக்கூடாதா? அப்படி சொல்லல, வழக்கமாக 3 மணிக்கு மேலே தான் கூப்பிடுவேன். எங்கே மீட் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். இன்னும் லஞ்ச் பிரேக் வரல, அதுக்குள்ளே கால் பண்ணுறியே, அதான் கேட்டேன். லஞ்ச் சாப்பிட்டு தான் கூப்பிட்டு. ஜிஆர்டி வர்றீங்களா? அரை மணி நேரத்தில் நான் அங்கே இருப்பேன். என்ன விஷயம் நந்தினி? ஏன், ஏதாவது விசேஷம் இருந்தால் தான் வரணுமா? ஓகே, வரேன். சிக்கன் பிரியாணியும் மட்டன் சுக்காவும் சிக்கன் குருமாவும் நண்டு மசாலாவும் டேபிளை அலங்கரிக்க, எதிரில் உட்கார்ந்திருக்கும் யாமினி பார்த்தாள். வித் யுவர் பர்மிஷன், இதை எடுக்கலாமா? என்ன பரத்? யாமினி கேட்க,
கையோடு கொண்டு வந்திருந்த பேக்கிலிருந்து டிஃபன் பாக்ஸை எடுத்தான். டேபிளில் வைத்து திறந்தவன், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு மசாலா. இது எதுக்கு பரத்? லஞ்ச் எடுத்துட்டு வந்தா? இவ்வளவு ஐட்டம் இருக்கும்போது இது வேண்டாம் பரத், உள்ளே வைக்க. இல்லை யாமினி, அம்மா எனக்காக சிரமப்பட்டு செய்து தந்தது. அதை வேஸ்ட் பண்ண மனசு வரல. ஆளுக்கு ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் இதையெல்லாம் சாப்பிடலாம் ப்ளீஸ், எனக்காக. ஓகே, ஆனால் எனக்கு கொஞ்சம் போதும். 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கொள்ள. அந்த தயிர் சாதத்தை ருசித்து சாப்பிடும் பரத்தை பார்த்தபடி இருந்தாள் யாமினி. உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லேன் பார்ப்போம். நீ பார்க்கவும் அழகா இருக்க, படிச்ச பொண்ணு, கோடீஸ்வரி. இத்தனை தகுதிகள் உள்ள நீ மாநிலமாக பார்க்க சுமாராக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த என்னை எப்படி பிடிச்சது? அதானே? ஆமாம். ஐயோ, என் மக்கு பரத், பிடிக்க வைக்கிறதுக்கு தான் காரணம் சொல்ல முடியும், பிடிச்சதுக்கு காரணம் சொல்ல முடியாது. பைக் ரிப்பேர் ஆகி நடுவழியில் நின்றுட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தியே, அன்னைக்கு பார்த்தோமே, உன் மேலே ஒரு ஈடுபாடு வந்துச்சு. அப்புறம் நான் காரில் இட்டு கொடுத்து கண்களால் பேசி காதலில் கசிந்த இன்னைக்கு 6 மாதம் ஓடிப்போச்சு. அது மட்டும் இல்லை, உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உன் அம்மா கிட்ட அழகா அறிமுகப்படுத்தினியே, அதுவும் ரொம்ப பிடிச்சது. அப்படியே என தெரிந்தால் போல அவள் வாயால் கேட்க விரும்பி அவளையே இமைக்காமல் பார்த்தபடி இருந்தான். அம்மா, இவன் என் ஃப்ரெண்டு யாமினி. 4 மாசமா இவளோடு பழகுகிறேன். எனக்கு இவளை ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்காதே, உனக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாம். என் மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கிற இவகிட்ட இவளுக்கும் இடம் இப்படித்தானே கேட்டீங்க? அது சரி, அவங்க என்ன பதில் சொன்னாங்க அதையும் சொல்லு. உன் சந்தோஷம்தான் என் வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் நான். என்ன சொல்ல போறேன்? என் மருமகளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலிங் பில் அழைப்பை எடுத்து யோசனையில் இருந்து மீண்டவளாக கதவை திறந்தாள் யாமினி. வாங்க அக்கா, புஷ்பா வரவேற்க. நானும் உன்னை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன், நீ வரல. எவ்வளவு நேரம் தனிமையில் பொழுதுபோக்குவ? சொன்னபடி உட்கார்ந்தாள். நான் தான் சொன்னேனே, என் அத்தை கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க. அவங்களை தனியாக விட்டுட்டு வர முடியாது. ஒரு நாள் கட்டாயம் வரேன். நானும் உன் அத்தையும் பார்த்துக்கிட்டு போகலான்னு தான் வந்தேன். 2 தடவை வந்ததும் தூங்கிட்டு இருந்தாங்க, சொன்னேன். பார்க்காம போயிட்டேன். தயக்கத்துடன் எழுந்தவள் புஷ்பாவை அழைத்து கொண்டு அத்தையின் ரூமுக்குள் நுழைந்தாள். கட்டிலில் எங்கோ வெறித்தபடி உட்கார்ந்திருந்தாள் லட்சுமி. மெல்ல அவள் அருகில் சென்ற யாமினி, அத்தை, இவங்க புஷ்பா, நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்காங்க. உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? சிநேகபாவத்துடன் புஷ்பாவை அவள் பார்க்க, நீ யாரு? நீ ஏன் என்னை பார்க்கணும்? எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம், என் பிள்ளையைத்தான் பார்க்கணும். அவனை வரச் சொல்லுங்க. எல்லாரும் போங்க. திடீரென பெருங்குரல் எடுத்து கத்த அதிர்ந்து போன புஷ்பா யாமினியை பார்க்க, நீங்க எதுவும் நினைக்க வேண்டாம், அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை, வாங்க போகலாம். அவள் கையை பிடித்து வெளியே அழை வருகிறாள். என்னாச்சு யாமினி? ஏதோ உடம்பு முடியாதவங்கன்னு நினைச்சேன். பாவம், மனசு குழம்பே இருக்கிற மாதிரி தெரியுது. டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? என் ஹஸ்பண்ட் சொல்லி அவர் கிளினிக்கில் கூட காமிக்கலாமே. ஆமாங்க்கா, நான் வந்ததுமே வாசலே டாக்டர் போர்டு பார்த்ததும் நினைச்சேன், கூட்டிட்டு போகணுங்க்கா. அப்புறம் யாமினி, இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத. பிள்ளையை பார்க்கணும்னு புலம்புறாங்க. மகன் மேல் பாசம் அதிகம் இருக்கு. பிரிஞ்சு இருப்பது கூட இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கலாம். அவரை ஒரு முறை வந்து போக சொல்லு. பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்க, சாரி யாமினி, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? அப்படி இல்லக்கா, முயற்சி பண்றேன். அவள் கண்களில் சோகம் தெரிந்தது. இரவு சாப்பாடு முடிந்ததும் பெட்ரூம் வந்த மகேந்திரன். தூக்கம் வரவில்லை புஷ்பா. கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காரலாமா? நீங்க போங்க, நான் ஆப்பிள் வெட்டி எடுத்துக்கிட்டு வர்றேன். பிளேட்டில் ஆப்பிள் துண்டுகளுடன் வந்த புஷ்பா அவன் அருகே உட்கார்ந்தாள். இன்னைக்கு யாமினி வீட்டுக்கு போனேன். பாவங்க யாமினி, அவளோட அத்தை மனநலம் சரியில்லாதவங்க. ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருக்காரு. அவரும் வர்ற மாதிரி இல்லை போல. ஏதோ பிரச்சனை இருப்பது மாதிரி தெரியுது. அவர் ஹஸ்பண்ட் பத்தி பேசினதும் அவள் கண்களில் சோகம் தெரிஞ்சது. ஒரு நாள் நான் வந்து அவங்க அத்தையை பார்க்கிறேன் புஷ்பா. தேவைப்பட்டால் கிளினிக் கூட்டிட்டு வர சொல்லலாம். ஆமாங்க, அதைத்தான் சொல்ல நினைச்சேன். கீழே காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு
மணி 10 ஆகுது. யார் இந்த நேரத்தில்? நீங்க இருக்க, நான் போய் பார்க்கிறேன். புஷ்பா முன்னே செல்ல மகேந்திரன் அவளை பின்தொடர்ந்தான். என்ன யாமினி இந்த நேரத்தில்? பத- பதட்டத்துடன் நின்றவளை பார்த்த புஷ்பா அவள் பின்னால் நின்ற மகேந்திரன் யாமினியை பார்த்து ஒரு கணம் திகைத்து சுதாரித்தவன், நீ நீ கோயம்புத்தூரா கேட்க, இது யாமினி எதிர் வீட்டில் இருப்பவங்க. கணவனுக்கு அறிமுகப்படுத்திய யாமினியை பார்க்க அக்கா அத்தைக்கு உடம்பு அனலா கொதிக்குது. ஐபிஓரா இருக்கு. ராத்திரி நேரம் என்ன செய்யறதுன்னு புரியல. உங்க ஹஸ்பண்ட் டாக்டர்னால இங்க வந்தேன். கொஞ்சம் வந்து அத்தையை பார்க்க முடியுமா? புஷ்பா, நீ இவங்களோட போ, நான் மெடிக்கல் கிட்ட எடுத்துட்டு வர்றேன். நிலைமையை புரிந்தவளாக உள்ளே போக யாமினியுடன் அவள் வீட்டிற்கு நடந்தாள் புஷ்பா. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகம் இருக்கு. இன்ஜெக்ஷன் போட்டு இருக்கேன். இன்னும் 2 மணி நேரத்தில் ஃபீவர் குறைஞ்சிரும். நல்லா தூங்குவாங்க. காலையில் எழுந்ததும் லைட்டாக ஏதாவது சாப்பிட கொடுத்து இந்த மாத்திரை கொடுங்க. திரும்பவும் நாளைக்கு பார்க்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். நான் ரொம்பவே பயந்துட்டேன். கவலை தெரிய சொன்னாள் யாமினி. உட்காரு. உங்க 2 பேருக்கும் குடிக்க சூடாக பால் எடுத்துட்டு வர்றேன். யாமினி உள்ளே போக திரும்ப, அதெல்லாம் வேண்டாம் யாமினி. 10 மணி ஆச்சு. நீ ரெஸ்ட் எடு. காலையில் பார்ப்போம். நாங்க கிளம்புகிறோம். மகேந்திரன் யாமினியை பார்த்தாள். உங்க அத்தைக்கு டிப்ரெஷன் இருக்கா? ஆமாம், மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. எப்பவும் நார்மலாக இருக்க மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? கோயம்புத்தூரில் பார்த்தோம். இங்க சென்னை வந்த பிறகு யாரையும் பார்க்கல. உங்ககிட்ட தான் காமிக்கலாம்னு இருக்கேன். அக்கா கிட்ட கூட சொன்னேன். கிளினிக் கூட்டிகிட்டு வரேன் டாக்டர். வேணாமா, நீ தனியாக அவங்களோட இருக்க. ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. நானே இங்கே வந்து பார்க்கிறேன். கவுன்சிலிங் தந்தா நார்மலாவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் புஷ்பா. போகலாமா? தேங்க்ஸ் டாக்டர். யாமினி நன்றியோடு பார்க்க, எதுக்கு யாமினி இதெல்லாம்? சின்ன சின்ன உதவி. பக்கத்தில் இருக்கோம். கூட பிறந்த சகோதரி மாதிரி பழகுற. தேங்க்ஸ். எதுக்கு? காலை வர்றேன். கணவரோடு விடைபெற்றாள் புஷ்பா. காலையில் காப்பியுடன் பேப்பர் படித்து மாடியில் இருந்த கணவரிடம் வந்தவள், ராத்திரியே கேட்காம நினைச்சேன். ஆமாம், யாமினியை பார்த்ததும் கோயம்புத்தூர் காரின்னு நினைச்சேன். கோயம்புத்தூர்னு கேட்டீங்களே, சிங்கப்பூரில் விக்ரம் இருக்கிறாங்களா? யாரு? உங்க தம்பி. போய் 2 வருஷம் ஆச்சு. ஊர் பக்கம் வரல. கல்யாண வயசு தாண்டி போகுது. இப்படியே போனோம் 60ஆம் கல்யாணம் தான் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அண்ணி, நீங்க முதல்ல மகளை பெத்தெடுங்க, அவன் வந்து சித்தப்பா கல்யாணத்தை நடத்தி வைப்பார்னு. குறும்புத்தனம் கொஞ்சமும் குறையல. கொழுந்தன் மேல ரிப்போர்ட் சொல்லியாச்சு. நான் சொல்ல வந்ததை முதல்ல கேளு. 4 மாசத்துக்கு முன்னாலே இமெயிலில் எனக்கு ஒரு பெண்ணோட போட்டோ அனுப்பினான். அண்ணா, இந்த பெண்ணோட அப்பா கோயம்புத்தூர்ல பெரிய தொழிலதிபராம். மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிறாராம். நல்ல வரனாக இருந்ததால் சொல்ல சொன்னான். என் ஃப்ரெண்டு அப்பா கிட்ட சொன்னாராம். அவர் எனக்கு போட்டோவை அனுப்பி வைத்து, தம்பி, உன் பெண் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, அட்ரஸ் வாங்கி அனுப்புகிறேன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி பெண்ணோட அப்பா கிட்ட பேச சொல்லுங்கன்னு சொன்னாரு. அட்ரஸ் வந்ததும் அனுப்பி வைத்தேன். அண்ணியை கலந்துக்கிட்டு ஏற்பாடு பண்ணுங்கன்னு எழுதியிருந்தான். நானும் வேலை டென்ஷன் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஆனா அடுத்த வாரமே அந்த பெண் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு மெயில் பண்ணியிருந்தான். அதனால அதுக்கப்புறம் நானும் அதை மறந்துட்டேன். ஆனால் அந்த திருத்தமான முகம் மனதில் பதிஞ்சு போச்சு. விக்ரமுக்கு அந்த பெண்ணை பார்த்ததும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கல்யாணத்தை தள்ளி போட்டவன் விசாரிக்க சொன்னான். அதற்குள் தான் இப்படி ஆகி போச்சே. சின்னம் வருத்தம் இருந்துச்சு. நேத்து நைட் கதவை திறந்ததும் அவளை பார்த்ததும் திகைச்சு போயிட்டேன். ஏன் தெரியுமா? விக்ரம் போட்டோவில் அனுப்பியிருந்த பெண்தான் அந்த யாமினி. கண்கள் விரிய கணவனை பார்க்கிறாள். நிஜமாகத்தான் சொல்றீங்களா? அப்படின்னா யாமினி நம்ம வீட்டுக்கு மருமகளாய் வர வேண்டிய வாய்ப்பு தட்டி போச்சா? அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியதால் தான் இப்படி தனியாக கஷ்டப்படுகிறாளோ? காதல் கல்யாணம் பண்ணியவன் இப்படி கல்யாணமான புதிதில் வீட்டை விட்டு ஏன் வெளிநாடு போனான்? அவன் வாழ்க்கையில் ஏதோ மர்மம் இருக்கு. இங்கே பாரு, நீயாக எதையும் கற்பனை பண்ணாம காப்பி குடிச்சிட்டு அவ அத்தை எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு வா. நான் ஈவினிங் வந்து பார்க்கிறேன்னு சொல்லு. காலி டம்ளருடன் எழுந்து உள்ளே போகிறாள் புஷ்பா. லட்சுமிக்கு எதிரில் இருந்த சேரில் உட்கார்ந்திருந்தான் மகேந்திரன். எப்படிம்மா இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? எனக்கு என்ன, நல்லாத்தான் இருக்கேன். ஆமாம், நீ யாரு? ஒரு கணம் அவனை பார்க்கிறாள். கண்களில் ஏதோ ஒன்றை தேடும் ஏக்கம், உடம்பில் தளர்ச்சி.
வயதை கோட்டி காட்டியது. மனசால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தாள் என்பதை குழி விழுந்த அவளது கண்கள் சொல்லாமல் சொல்லியது. உன்னைத்தான் கேட்டேன். நீ யாரு? நான் நான் உங்க பிள்ளையோட ஃப்ரெண்டு. நான் ஒரு டாக்டர். அவன் கண்களில் ஒரு மின்னல் தோன்றி மறைவதை கவனிக்கிறாள். நீ என் மகனோட ஃப்ரெண்டா? என் பிள்ளையை பார்த்தாயா? அவன் ஏன் ரொம்ப நாளா என்னை பார்க்க வரல? நான் அவனை பார்க்கணும். என்னை அவன் கிட்ட கூட்டிட்டு போறியா? கட்டில் இருந்து பரபரப்புடன் எழ முயற்சி பண்ண. கட்டாயம் ஒரு நாள் கூட்டிட்டு போறேன். உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. படுங்கம்மா, நாளைக்கு வர்றேன். கண்களில் சோகம் தெரிய. அப்படின்னா நான் என் பிள்ளையை பார்க்க முடியாதா? பார்க்கலாம், கட்டாயம் பார்க்கலாம். சீக்கிரமே உங்க பிள்ளைய நீங்க பிள்ளை இருக்கிற இடத்துக்கு வர வைக்கிறேன். இப்ப சமத்தா படுத்துக்கிட்ட பார்ப்போம். அவளை படுக்க வைத்து போர்வையை போர்த்தியவன் ரூம் கதவை திறந்து வெளியே வருகிறான். யாமினி ஆளில் உட்கார்ந்திருந்தாள். புஷ்பா, என்னங்க லட்சுமி, அம்மா கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? கூடிய சீக்கிரம் குணமாகிடுவாங்களா? யாமினியை பார்த்தபடி அவங்க பிள்ளைகளை பார்க்காத ஏக்கம்தான் இந்த அளவுக்கு அவங்க மனசை பாதிச்சிருக்கு. இதற்கான தீர்வு யாமினி கிட்ட தான் இருக்கு. அவ ஹஸ்பண்டு கிட்ட தகவல் சொல்லி வர வச்சாலே பாதி ப்ராப்ளம் சரியாகிடும். இன்னும் 2 நாள் கழிச்சு பார்க்கிறேன் சொன்னவன், அந்த யாமினி டாக்டர் கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்வாங்க. உண்மையை சொன்னா ட்ரீட்மெண்ட் பண்ண வசதியா இருக்கும். 2 நாளைக்கு முடிவு பண்ணு. அப்போதான் ட்ரீட்மெண்ட்டை தொடரலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுவேன். மகேந்திரன் சொல்ல யாமினி தலை குனிய அவளை பார்த்தபடி இருந்த புஷ்பா. மரங்கள் அடர்ந்த அந்த மலைக்கோவில் பார்ப்பதற்கு ரம்மியமாக காட்சியளித்தது. கரடு முரடான அந்த மலைப்பாதையில் புடவை துணியை ஒரு கையால் தூக்கி பிடித்தபடி கஷ்டப்பட்டு ஏறினாள் யாமினி. வரத் வேகமாக போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, நானும் வர்றேன். என்னால வேகமா வர முடியல. 2 அடி முன்னால் போனவன் திரும்பி பார்த்தான். நீதானே சொன்ன இந்த மலைக்கோவிலில் இருக்கும் முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டா நினைப்பது நடக்கும்னு. அப்ப கஷ்டப்பட்டு ஏறத்தான் வேணும். நிறைய ஜனங்கள் போறாங்க. இல்லாட்டி உன் கையில் 2 கையால் அலைக்காக தூக்கிட்டு போயிடுவேன். குறும்பாக சிரித்தாள் யாமினி. நிற்கும் அவன் அருகில் வந்தவள், கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார்ந்துகிட்டு போகலாமா? மூச்சு வாங்குது. இருவருமாக உட்கார்ந்தார்கள். காரிலேயே போய் பழக்கப்பட்டவள், அதனால் தான் கஷ்டமாக இருக்கு. நான் அப்படி இல்லப்பா. சின்ன வயசுலேருந்தே வறுமையும் கஷ்டமும் தெரிஞ்சு வளர்ந்தவன். அப்படியா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நானும் எல்லாத்துக்கும் பழகிடுறேன். நீ ஏன் கஷ்டப்படணும்? உன்னை இளவரசி மாதிரி பார்த்துக்குவேன், கவலைப்படாதே. அதென்ன, ராணின்னு சொல்லாம இளவரசின்னு சொல்றீங்க? என்னை பொறுத்தவரை எங்க அம்மா ராணிதான். உங்ககிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். இது ஒரு சரியான சந்தர்ப்பமாக எனக்கு தோணுது. என் மனசில் இருப்பதை சொன்ன பிறகு முருகனை போய் தரிசனம் பண்ணலாம். தாராளமாக நீ சொல்லுங்க பரத், நான் கேட்க தயாராக இருக்கிறேன். என் அப்பா யாருன்னு தெரியாது யாமினி. அவளையே பார்த்தபடி இருக்கிறான். 2ஆம் தாரமாக வந்த சித்தியின் கொடுமையை தாங்காமல் வாசலில் பால் போட்ட இளைஞனை நம்பி வீட்டை விட்டு வெளியேறியவர் என் அம்மா. அழகும் இளமையுமாக இருந்த என் அம்மாவை வாழ வைக்க அவன் அழைச்சிட்டு போகல. 2 மாதம் தன் பசிக்கு உணவாக பயன்படுத்தி விட்டு வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான். வீட்டுக்கும் திரும்பி போக முடியாது. என்ன செய்வது என்று புரியாமல் பரிதவித்த என் தாய் டிக்கெட் இல்லாமல் ரயில் ஏறி கோயம்புத்தூர் வந்தாள். பசியோடும் ரயில் பிளாட்பாரத்தில் படுத்திருந்த அவளுக்கு பசி தனக்கு மட்டுமல்ல, தன் வயிற்றில் உலவும் கருவிற்கும் இருக்கும் என்பது புரிந்தது. 2 மாத வாழ்க்கையில் உருவானவன்தான் நான். தான் கர்ப்பமாக இருக்கிறோம் என்று உணர்ந்த அந்த நிமிடம் என் அம்மாவிடம் கண்ணீர் நின்று போனது. எனக்குள் ஒரு ஜீவன் என்னை நம்பி வரப்போகிறான். என் மகன், என் ரத்தம். ஒரு தாயாக அவனை பெற்றெடுத்து அவனுக்காகவே வாழ்வேன். உறுதியோடு வாழ்க்கை பயணத்தை தொட ஆரம்பித்தாள். 100 வீட்டில் எச்சில் பாத்திரம் தேய்த்து வயிற்றில் என்னை சுமந்தாள். ஒரு நாள் இந்த உலகத்தை பார்க்க வெளியே வந்த என்னை தன் வாழ்வின் விடிய வெள்ளியாக பார்த்தாள். நான் வளர வளர அவள் உழைப்பும் அதிகமாகியது. தொட்டிலில் குழந்தை, வீட்டு வாசலில் இட்லி வியாபாரம். அம்மா எனக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்பதை உணர்ந்தபோது எனக்கு வயது 10. ஏம்மா, உன் 2 கையும் சிவந்திருக்கு. அது ஒண்ணுமில்ல பரத். அம்மா, பொழுதுக்கும் இட்லி சட்டி சூட்டில் வேலை பார்க்கிறேன் இல்லையா? அதான். உனக்கு கை வலிக்கலையாம்மா? இல்லை ராஜா, நீ படிச்சு பெரிய ஆளா ஆனதும் என் வலியெல்லாம் ஓடி போயிடும்.
என்னை பார்த்துக்க தான் என் பிள்ளை நீ இருக்கியே. அம்மா கவலைப்படாதே, நீ ஆசைப்பட்டபடி நல்லா படிப்பேன், பெரிய வேலைக்கு போவேன், உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். வருடங்கள் ஓட என் அம்மாவின் ஓட்டம் நிற்கவில்லை. இதோ படிச்சு முடிக்க நான் ஒரு வேலை வந்த பிறகு படிச்சு முடிச்சு நான் ஒரு வேலைக்கு வந்த பிறகு இட்லிக்காரம்மாங்கிற பெயர்ல இருந்து எங்க அம்மாவை விடுவித்து வீட்டில் வச்சிருக்கேன். நான் என் அப்பாவை பார்த்ததில்லை. அந்த சண்டாளன் யாருன்னு கூட தெரியாது. ஆனா நான் தெய்வத்தை பார்த்திருக்கேன் யாமினி. என் அம்மா ரூபத்தில் உன்மேல் எனக்கு காதல், பாசம் எல்லாம் இருக்கு. என் வாழ்க்கைக்கு நீ வேணும்னு நினைக்கிறது எவ்வளவு சத்தியமான உண்மையோ, அதுபோல என் உயிர் உள்ள வரைக்கும் என் அம்மாவை கஷ்டப்படுத்தாமல் வாழ வைக்கணுங்கிறதும் என் ஆசை. இப்ப சொல்லு யாமினி, என் அம்மாவை ராணின்னு சொன்னது தப்பா? கண்கலங்க யாமினி பார்க்கிறாள். தப்பில்லை பரத். அம்மா மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கீங்க. உங்களுக்காக வாழ்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் உங்க வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கணும். அதுக்கு இந்த யாமினி நிச்சயம் துணை இருப்பா. அவங்க உங்களுக்கு மட்டும் அம்மா இல்லை, எனக்கும் தான். மனம் நெகிழ சொல்கிறாள். ஆமாம் யாமினி, அவங்களை சந்தோஷப்படுத்தணும். நாம் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். கூடி சீக்கிரமே நம்ம கல்யாணம் நடக்க போகுது. அப்பா கிட்ட என் காதலை சொல்ல போறேன். எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கும் முன் என் மனசில் இருப்பதை சொல்லணும். நிச்சயம் அப்பா என் விருப்பத்துக்கு மாறா நடக்க மாட்டார். இருந்தாலும் ஒரு சின்ன நெருடல். அதான் முருகனை பார்க்க வந்தேன், போகலாமா? யாமினி கேட்க கைப்பிடித்து அவளை எழுப்பினான். அம்மா என்னாச்சு, உங்களுக்கு உடம்பு முடியலையா? சோபாவில் படுத்துக்கிட்டு அப்படியே தூங்கிட்டீங்க. பெரியம்மாவுக்கு சாப்பாடு தரலையா? நான் வேலை முடிச்சிட்டேன், கிளம்பவா? மீனாவின் குரல் கேட்டு நினைவில் இருந்து மீண்டவள். போயிட்டு வா மீனா, நல்ல வேலை குரல் கொடுத்த. நான் போய் அத்தைக்கு சாப்பாடு கொடுக்கிறேன். சுரம் அடிச்ச உடம்பு. சோபாவில் இருந்து எழுந்திருக்கிறாள். புஷ்பாவும் மகேந்திரனும் உள்ளே வர அவர்களை வரவேற்று உட்கார வைத்தாள் யாமினி. அத்தை எப்படி இருக்கீங்க யாமினி? வழக்கம் போல. ஜுரம் இல்லை. மதியம் சாப்பிட்டதும் ரொம்ப நேரம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. இப்பத்தான் தூங்குறாங்கன்னு சொன்னவள் மகேந்திரனை பார்க்கிறார். டாக்டர், நீங்க என் அத்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்தும் டாக்டர். வர வர அவங்க நிலைமையை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. சரியாமணி, அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எதனால இப்படி ஆச்சுங்கிற உண்மையை நீ சொல்லணும். அப்பதானே அவங்களுக்கு எந்த வகையிலான ட்ரீட்மெண்ட் தேவைன்னு நான் முடிவு பண்ண முடியும். சொல்கிறேன் டாக்டர். உங்ககிட்ட எதையும் மறைக்க விரும்பல, சொல்கிறேன். கண்ணீரில் துளிரும் நீரை கையால் துடைக்கிறாள். குதூகலத்துடன் உள்ளே வரும் மகளை பார்க்கிறாள் ரஞ்சினி. என்ன யாமினி, படு உற்சாகமாக இருக்க? எங்க போயிட்டு வர்ற? என் ஃப்ரெண்டோட மலை கோயிலுக்கு போனேம்மா. இந்தா விபூதி பிரசாதம் வச்சுக்க. அம்மாவிடம் நீட்டுகிறாள். என் முருகன் உனக்கு நல்ல வாக்கு சொல்லிட்டாரா? அப்படித்தான் வச்சுக்கையேன். அப்பா எங்கேம்மா? உன் அப்பா எங்கே? வீடு தகராறு. எந்த நேரமும் போறாரு வர்றாருன்னு தெரியல. பிஸ்னஸ்ன்னு அலையிறாரு. உன் கல்யாணம் முடிச்சதும் தான் அவர் ஓட்டத்தை நிறுத்தணும். மாப்பிள்ளை கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக இருக்க சொல்லணும். அப்ப வேலை வெட்டி இல்லாத மாப்பிள்ளையை பார்க்க போறியாமா? ஏ கழுத, உதப்பட போற. உனக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிட்டே போகுது. எல்லாம் உன் அப்பா கொடுக்கிற இடம். அம்மா சொல்வதை காதில் வாங்காமல் தன் ரூமுக்கு நுழைகிறாள். சாப்பிடுமா. இப்படி வயசு பொண்ணு ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிடுவாங்க. மகள் தட்டில் இட்லியை எடுத்து வைத்தவள், என்ன ரஞ்சினி பார்த்துக்கிட்டே இருக்க, சாம்பாரை ஊட்டு. மகளை ஊட்டி வளர்க்கறது போதும். கல்யாணத்தை பத்தி பேசுனீங்களா? நல்லா வரணும்னு தட்டி போகுது. என்னதான் சொல்றதுன்னு கேளுங்க. பொய் கோபத்துடன் ரஞ்சினி கணவனை முறைக்க, அம்மா நானே இதை பேசணும்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே ஆரம்பிச்சு வச்சுட்ட. என்னடி சொல்ற? நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடின்னு சொல்றேன். முகமெல்லாம் பளிரிட மகளை பார்க்கிறாள். நீ ஓகே சொல்லிட்டே இல்லையா? இன்னும் 3 மாசத்துல உன் கல்யாணத்தை தடபுடலாக நடத்துகிறேன் பாரு. ஆனா அப்பா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னம்மா? நான் சொல்ற மாப்பிள்ளையை தான் பேசி முடிக்கணும். என்ன சொல்ற? ரஞ்சினி அதிர்ச்சி. தெரிய மகளை பார்க்க, என்னையாமடி, யாரையாவது விரும்புகிறாயா? அப்பாவின் கேள்வியால் முகம் சிவந்தாள். ஆமாம்பா, அவர் பேர் பரத். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கிறார். அம்மா மட்டும்தான். நம்மை மாதிரி வசதி படைத்தவங்க இல்லை, நடுத்தர குடும்பம்தான். ஆனால் அவரும் அவங்க அம்மாவும் தங்கமானவங்கப்பா.
நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். எரிச்சலும் கோபமும் வர மகளை பார்த்தாள் ரஞ்சினி. இதுக்குத்தான் பொம்பளை பிள்ளைக்கு அளவுக்கு மீறி செல்லம் தரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மகளுக்காக உருகினீங்க. இப்ப பாத்தீங்களா, நம்ம தலையில் கல்ல தூக்கி போடுறா. நம்ம தகுதிக்கு கொஞ்சமும் பொருத்தமில்லாத இடத்தில் எப்படி கல்யாணம் பண்ணி தர முடியும்? முடியாதுன்னு கண்டிச்சு சொல்லுங்க. இந்த காதல் கீதலெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. அம்மா, கொஞ்ச நேரம் கத்தாமல் பொறுமையா இரு. என் விருப்பத்தை சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் ஒன்று நடந்தா அவரோடத்தான் நடக்கும். 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் ரூமில் போறேன். சேரை வேகமாக பின்னுக்கு தள்ளி எந்திரிக்க, உட்காரு யாமினி. அம்மா ஏதோ புரியாமல் கத்துறா. உன் விருப்பத்துக்கு மாறாக என்னைக்கு நடந்திருக்கேன்? பையன் நல்ல மாதிரின்னு சொல்ற. படிச்சிருக்கான், வேலை பார்க்கறான், முக்கியமாக உனக்கு பிடிச்சிருக்கு. தகுதி என்னமா பெரிய தகுதி? உன்னை கல்யாணம் பண்ணினால் அவன் கோடீஸ்வரன் தான். யாமினியின் முகம் பிரகாசமாக, என்னங்க இது? அவ புரியாம பேசுறானா? நீங்களும் அவக்கு தூபம் போடுறீங்க. இது அவ வாழ்க்கை. அதனால தான் நான் விருப்பப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். யாமினி, அந்த பையனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லுமா. பார்த்து பேசுவோம். அப்புறம் முறைப்படி அவங்களோட வந்து பேசி தேதி குறிக்கட்டும். இந்த அப்பா எனக்கு உன் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்க மாட்டேன். மனம் சந்தோஷப்பட அப்பாவை தழுவினாள் யாமினி. பரத், எங்கே இருக்கீங்க? ஆபீஸ் வேலையாக தில்லை நகர் வந்திருக்கேன். என்ன விஷயம் யாமினி? என்ன விஷயமா? நம் காதலை அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கிட்டேன் தெரியுமா? அவர் வரப்போகிற மருமகனை உடனே பார்க்கணுமாம். நீங்க இப்பவே புறப்பட்டு வீட்டுக்கு வாங்க பரத். இப்பவா? ஆபீஸ் போயிட்டு ஈவினிங் வரேனே. நோ நோ, அதெல்லாம் முடியாது. நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா? இன்னும் அரை மணி நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கணும். அப்படின்னா பறந்துதான் வரணும். பரத் சிரிப்புடன் சொல்ல, இந்த ராஜகுமாரி வேணும்னா பறந்துதான் வரணும். எல்லோரும் உங்களுக்காக காத்திருக்கோம் பரத். இதோ கிளம்பிட்டேன். அரை மணி நேரம் என்பது 1 மணி நேரமாக மாற என்னம்மா இன்னும் காணோம்? வந்துடுவாருப்பா, டிராபிக்கா இருக்கும். பைக்கில் வரணும் இல்லையா? என்னை விட அவர்தான் உன்னை பார்க்க ஆவலாக இருக்காரு. ஏண்டி, அவர்கிட்ட கார் இல்லையா? அம்மாவை முறைத்தாள். இனிமேல் தான் வாங்கணுமா? ரஞ்சினி, நீ சும்மா இருக்க மாட்டியா? அப்பாவும் மகளும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. நான் ஏன் பேசணும்? வாயை மூடுகிறேன். அதுதான் நல்லது. அப்பத்தான் மாமியார் ரொம்ப சாந்தமானவன்னு பரத் நினைப்பாரு. சொல்லிய யாமினி சிரிக்க, அவளுடன் சேர்ந்து அவரும் சிரித்தார். நேரம் ஆயிட்டே போகுது. எதுக்கு மாப்பிள்ளைக்கும் ஒரு போன் பண்ணி பாருமா. போன் ரிங் போயிட்டே இருக்குதுப்பா, எடுக்கல. பைக்கில் வந்துட்டு இருப்பார்னு வெயிட் பண்ணுவோம். ஒரு 10 நிமிட இடைவேளையில் யாமினியின் செல்போன் சனுங்க. பரத் தான் கூப்பிட்டாரு. அவளோடு எடுத்தான். என்ன பரத், ஏன் இவ்வளவு லேட்டு? எங்க வர்றீங்க? ஹலோ, நான் பரத் இல்லை, அவரோட ஆபீஸ் ஃப்ரெண்ட். பரத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகி இங்கே மலர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரம் வாங்க. கால் இரண்டிலும் அசைக்க முடியாமல் கட்டு போட்டிருக்கிறது. கண் திறக்காமல் படுத்திருக்கிறார் பரத். அழுதபடி முகம் சிவந்து கட்டிலில் தலை சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறார் லட்சுமி. அப்பா, டாக்டரை பார்த்தீங்களா? என்ன சொன்னாரு? பதட்டத்துடன் வருகிறாள் யாமினி. காலில் அடிபட்டது முழுமையாக ஆற எப்படியும் 1 மாதம் ஆகுமாம். அடிவயிற்றில் பலமாக அடிபட்டது. ரத்த கசிவு இருக்கு. மருந்து மாத்திரைகளை குணப்படுத்தலாம்னு சொல்றாரு. அவர் குரலில் வருத்தம் தெரிகிறது. என் பரத்துக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. அவர் நல்லபடியா குணமாயிருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கணவரை ஓரமாக அழைத்து பேசுகிறாள். என்னங்க இது? இவ கட்டினவ மாதிரி அழுது புலம்புறா. அந்த அம்மா என்னடான்னா மயங்கி மயங்கி விழுகுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க கிட்ட நல்லபடியா பேசி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்ற வழியை பாருங்க, கண்டிப்புடன் சொல்கிறான் ரஞ்சினி. பரத், என் கண்ணே, உனக்கு இப்படி நடக்கணுமா? என் பிள்ளை நகர முடியாமல் கட்டிலே கிடக்கிறானே. நான் என்ன செய்வேன்? இந்த கொடுமையை என்னால் பார்க்க முடியலையே. கண்ணீர் விடும் அம்மாவை பார்க்கிறான். அம்மா, ப்ளீஸ்மா, அழாத. உன் உடம்புக்கு எதுவும் வந்துட போகுது. எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சீக்கிரம் குணமாகிடும். ஆமாம் அத்தை, நீ 1 மாதம் அப்புறம் பாருங்க, உங்கள் மகன் பழையபடி ஆகிடுவார். கவலைப்படாதீங்க. லட்சுமிக்கு ஆறுதல் சொல்கிறாள் யாமினி. யாமினி வீட்டை விட்டு வந்து 4 நாள் ஆச்சு. புறப்படு, போகலாம். என்னம்மா சொல்கிற? பரத்தை இந்த நிலைமையில் விட்டுட்டு என்னால் வர முடியாது. என்னடி சொல்கிற? அவன் உன் கழுத்தில் தாலி கட்டியவனா? என்னமோ காதலன்னு சொன்னேன். அப்படி இப்படின்னு இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சோம். இப்போ அவர் இருக்கிற நிலைமையே கல்யாண பேச்சுக்கே இடமில்லை. வீணாக மனசை போட்டு குழப்பிக்காம புறப்படு.
அம்மா கோபமாக முறைக்கிறாள். அவர் என்னோட பரத் நான் விரும்பி காதலிச்சவர். இப்போ அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான். என்னமோ என் வாழ்க்கையே அஸ்தமனமானது போல பேசுறையே. அடிப்பாவி, உனக்கு விஷயமே தெரியாதா? அவர் அடிவயிற்றில் பலமாக அடிபட்டு இருக்கான். இரத்த கசிவு மருந்து மாத்திரையால் கரைக்கணுமாம். அப்படி குணமானாலும் அவர் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியானவரான்னு சொல்ல முடியாதாம். இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை உனக்கு தேவையா? அவர் அம்மா என்னாண்ட மகளை பார்த்து மயங்கி மயங்கி விழுந்து, சொந்தம்னு சொல்லி கூட யாரும் எட்டி பார்க்கல. நமக்கு என்ன தலையெழுத்து? அப்பாவுக்கும் இதில் இஷ்டமில்லை. உன்கிட்ட சொல்லி தயங்குறாரு. கிளம்பு, போகலாம். ஒரு முடிவுக்கு வந்தவளாய் வேகமாக கட்டிலில் படுத்திருக்கும் பரத்திடம் வருகிறாள். பரத், நம்ம கல்யாணம் உடனே நடத்தியாகணும். ஆயாசத்துடன் யாமினி பார்க்கிறாள். வேண்டாம் யாமினி, உன் அம்மா அப்பா சொன்னதை நானும் கேட்டேன். பெத்த தாய் பிள்ளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீ கிளம்பு. நான் பிழைச்சு வந்தால் அப்புறம் பார்க்கலாம். குரல் தளர்வாய் சொன்னவன், முடியாது பரத். உங்களையும் அத்தையும் இந்த நிலைமையில் விட்டுட்டு என்னால் போக முடியாது. நான் இங்கேயே தான் இருக்கப் போகிறேன். உங்க கையால் என் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு கட்டுங்க போதும். உங்க அம்மா சொன்னதும் தான் நிஜம். நான் குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவன். என்னால் உனக்கு கஷ்டமே தவிர எந்த சந்தோஷமும் கிடையாது. ப்ளீஸ் யாமினி, உன் அம்மா அப்பாவோடு கிளம்பு. வரத்தின் கண்களை நேருக்கு நேர் பார்க்கிறாள். நீங்க என்னை காதலிச்சது உண்மை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை காதலிச்சது நிஜம்தான். உண்மையான காதல் கஷ்டத்திலும் பிரியாது. உங்களால் நான் சந்தோஷப்படணும்னு அவசியமில்லை. உங்களோடு இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான். இப்போ உங்களுக்கும் அத்தைக்கும் என்னை விட்டால் பரிவு காட்ட யாரும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு மனைவியாக, உங்க அம்மாவுக்கு மருமகளாக நான் உரிமையோடு இருக்க, 2 பேரையும் பாதுகாக்க எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அதுவும் எனக்காக இல்லை, நம்மை சுத்தி சமூகத்திற்காக. இதுக்கு மேலேயும் மறுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, 5 நிமிஷத்துல வர்றேன். வேகமாக போனவள் ஹாஸ்பிட்டல் வாசலில் இருக்கும் அம்மன் கோவிலில் தாலி கயிற்றை எடுத்து வருகிறாள். படுக்கையில் இருக்கும் பரத்தின் கையில் தந்தவள், என் கழுத்தில் கட்டுங்க பரத். யாமினி, என்ன காரியம் செய்கிற? பதட்டத்துடன் வந்த அம்மாவை தடுத்து நிறுத்தினாள். அம்மா, அங்கேயே நில்லு. எதுவும் செய்ய இயலாதவனாய் ராஜன் வேடிக்கை பார்க்க, தன் மகளுக்கு கல்யாணம் நடக்கிறது என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத நிலையில் லட்சுமி இருக்க, குனிந்து பரத் கையால் அந்த மஞ்சள் கயிற்றை கழுத்தில் வாங்கிக் கொள்கிறாள். யாமினி, வீல் சேரில் பரத் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறான். 10 நாளுக்கு ஒரு முறை செக்கப்புக்கு அழைச்சிட்டு வாங்க. மருந்து மாத்திரை நேரம் தவறாமல் கரெக்டாக கொடுத்துட்டு வாங்க. வயிற்று வலி அதிகமானால் மட்டும் உடனே அழைச்சிட்டு வந்துடுங்க. இன்னும் 3 மாசத்துல குணம் தெரியும். நம்பிக்கையாய் கிளம்புனவங்க வீல் சேரை தள்ளியபடி அத்தையின் ஒரு கையால் பிடித்தபடி ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறினாள் யாமினி. யாமினி, தப்பு பண்ணிட்ட. எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்க கூடாது. எனக்கு என் மேல நம்பிக்கை வரவே இல்லை யாமினி. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது? இதோ அத்தை வர்றாங்க. அவங்களுக்கு முன்னால கண் கலங்காதீங்க. தைரியமா பேசுங்க. பரத் எப்படிப்பா இருக்க? என் பிள்ளை இப்படி கால் உடைஞ்சு கிடக்குறானே. அம்மா, இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, அப்புறம் சரியாயிடும். நீ கவலைப்படாதே. நிமிர்ந்து அருகில் நிற்கும் யாமினியை பார்க்கிறாள். இந்த பொண்ணு கடைசி வரை நம்மோடு இருப்பாளா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பரத். அத்தை, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கே பாருங்க, உங்க மகன் என் கழுத்தில் கட்டிய தாலி. நான் உங்க மருமகள் அத்தை. நீங்கள் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க. உன்னை விட்டால் யாரும் இல்லம்மா. என் மகன் நல்லவன். உன்னை நல்லபடியாக வாழ வைப்பான். அவனை எனக்கு பிறகு நீதான் பார்த்துக்கணும். அவரை மட்டும் இல்லை அத்தை, உங்களையும் நல்லபடியாய் பார்த்துப்பேன். கவலைப்படாதீங்க. ஒரு குழந்தையாக அனைத்து ஆறுதல் சொல்கிறாள். 2 மாதம் இருவருக்கும் ஒரு தாயாய் இருந்து அரவணைப்பும் அன்பும் தந்து பணிவிடை செய்கிறாள். மனக்குழப்பமும் உடல் அழுப்பும் தூக்கத்தில் வரவழைக்க யாமினி அயர்ந்து தூங்க, பெரிய இருமலுடன் படுக்கையிலேயே ரத்த வாந்தி எடுத்து மயங்கி சரிய மகன் அருகில் உட்கார்ந்திருந்த லட்சுமி, ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, சத்தம் போட்டு கத்தி மயங்கி விழ திடுக்கிட்டு எழுந்திருக்கிறாள் யாமினி. அவள் கண் அசந்த நேரம் காளான் அவன் உயிரான பரத்தை அவனிடமிருந்து பிரித்து அழைத்து போய் விடுகிறான். மகன் உயிர் பிரிந்ததோ அவனை தகனம் செய்ததோ எதுவும் தெரியாத நிலையில் மயக்கத்தில் இருக்கிறாள் லட்சுமி. மனதால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க.
மகனோட மரணத்தை இப்போதைக்கு தெரிவிக்காமல் இருப்பது நல்லதுதான். வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நல்ல முறையில் கவனிச்சுக்கங்க. சிறகுடைந்த பறவையாக எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் மகளை பார்த்து கண்ணீர் விடுகிறான் ராஜன். அப்பவே சொன்னேன் கேட்டியா? காதலுங்கிற பேரில் தன் வாழ்க்கையை அழிச்சிட்டு நிற்கிற. எப்படியோ அந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துடுச்சு. முதலில் இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு. அந்த பைத்தியம் ஏதோ நீ காதலிச்ச பாவத்துக்கு ஏதாவது ஆசிரமத்தை விட்டுடலாம். நான் நினைவில்லாமல் கட்டிலில் சுருண்டு படுத்திருக்கும் லட்சுமியை பார்க்கிறாள் ரஜினி. அவர் இப்ப இல்லாம இருக்கலாம். ஆனா நான் பரத்தோட மனைவி. இதோ நீ பைத்தியம்னு சொல்றியே. பெத்த பிள்ளைய நினைச்சு மனம் பேதலிச்சிருக்காங்களே இவங்க என் அத்தை. என் தாயை கடைசி வரை கண்காணாமல் காப்பாற்றணும்னு நினைச்சாரோ அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். இனி என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். நீ நினைக்கிற மாதிரி என்னால் கையை கழுவிட்டு வர முடியாது. நீ புறப்படு. கோபமாக யாமினி சொல்ல. யாமினி அம்மா மேல் உள்ள அக்கறையில் அப்படி பேசுகிறா. அதுவும் இல்லாமல் மகளோடு வாழ்க்கை இப்படி ஆயிருச்சேங்கிற ஆதங்கம். சரியா உன் முடிவுதான் என்ன? மனம் பறந்த மகளை பார்க்கிறார். அப்பா மகன் இறந்து போவது கூட தெரியாமல் என் எங்கே என கேட்டு புலம்புறாங்களே இந்த தாய். இவங்களை குணப்படுத்தணும். உங்கள் மகள் போனாலும் அவரிடத்திலிருந்து உங்களை நான் பார்த்துக்கிறேன்னு நம்பிக்கை அவங்களுக்கு தரணும். இப்போதைக்கும் என் மனசில் இருப்பது இதுதான்ப்பா. நான் இனி இங்கே இருக்க விருப்பமில்லை. அத்தையோடு சென்னை போகிறேன். முடிஞ்சா எனக்கு தங்க ஒரு வீடு ஏற்பாடு பண்ணித்தாங்க. அங்கே தான் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்க போகிறேன். பரத் எங்கே இருக்க என்று அத்தையிடம் ஓடுகிறாள். படுங்க அத்தை, அவர் வேலை விஷயமா வெளிநாடு போயிருக்காரு. சீக்கிரமா வந்துடுவானா? இந்த அம்மாவை பார்க்க உடனே வர சொல்றியா? கட்டாயம் சொல்றேன் அத்தை. தன் கண்களில் வடியும் கண்ணீரை துடைத்தவள் அன்போடு அவள் தலை வருடி மருந்து வைக்கிறாள் யாமினி.